அண்மை செய்தி. சென்னை தலைமை செயலகம் அருகே சாலையில் திடீரென யூட்டன் எடுத்த காரால் பள்ளி மாணவர்கள் காயமடைந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த விபத்துக்கான காரணம் என்ன, விவரங்கள்? வணக்கம். சென்னை சாந்தோமில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்ஸ் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் 13 பேர் மண்ணடியிலிருந்து அவர்கள் சாந்தோமில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது தனியார் வாகனம் தான். தினசரி அந்த வாகனத்தின் மூலமாக தான் பள்ளிக்கு செல்வார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த வாகனம் இன்றைய தினம், அதாவது மதியம்தான் பள்ளி, காலையில பொதுத் தேர்வு நடப்பதால் மதியம்தான் பள்ளி. அதனால் சுமார் 13 மாணவர்கள் மண்ணடியிலிருந்து புறப்பட்டு அவர்கள் சாந்தோம் நோக்கி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது செக்ரட்டரியேட் எதிரில், தலைமைச் செயலகத்திற்கு எதிரில் திடீரென்று ஒரு நீல நிறத்தில் வந்த கார் ஒன்று யூட்டர்ன் எடுக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. திடீரென்று அவர்கள் ராங் ரூட்டிலே யூட்டர்ன் எடுத்த காரணத்தினாலே பள்ளி வாகனத்தின் மீது மோதி இருக்கின்றது. பள்ளி வாகனத்தின் மீது மோதியதாலே உள்ளே இருந்த குழந்தைகள், கிட்டத்தட்ட அவர்கள் எல்லாம் வெறும் 8 வயது 10 வயது மதிப்பிடத்தக்க குழந்தைகளாக இருக்கிறார்கள். 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் சிலர் வேகமாக காரினுடைய அந்த கண்ணாடி, சீட் உள்ளிட்ட பகுதிகளில் பலமாக மோதியதில் தாடை, கன்னம், கை உள்ளிட்ட இடங்களில் லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்த அந்த குழந்தைகள் ஒரு சிலர் மருத்துவமனைக்கும், மற்றவர்கள் பெற்றோர்களை வரவழைக்கப்பட்டு அவர்கள் வீடுகளுக்கும் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த காரை ஓட்டி வந்தவர்கள் வயதான தம்பதிகள், வயதான ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரும் அவரது மனைவியும் அமர்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்தான் காரை ஓட்டி வந்திருக்கின்றார். எதற்காக திருப்பினீர்கள், எதற்காக இந்த இடத்துல யூட்டனே கிடையாது, எதற்காக எடுத்தீர்கள் என்றால் எனக்கே தெரியவில்லை, எதற்காக எடுத்தேன் என்றே புரியவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். திடீரென்று காரை திருப்பிய காரணத்தினாலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த அந்த குழந்தைகள் மீது அந்த விபத்து நடந்திருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.